ஆள் வந்து விஜய் கூட்டின அந்த கூட்டத்துல முட்டை அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு சம்போதனையை கற்பனை பண்ணி பாருங்களேன். நான் விஜய் வந்துட்டு சமீப காலமா விஜயனுடைய அரசியல் மூவ பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமா மக்கள் இயக்கம் இருக்கு. அதுக்கு முன்னாலே ரசிகர் மன்றமா வச்சிருந்து ஒரு ஆர்கனைசேஷனா கொண்டு வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு போஸ்டிங்ல கொடுத்தப்பட்ட அத்தனை பேரும் ஒரு 15-20 வருஷமா வந்துட்டு கூடவே இருந்தவங்க கூட இருந்தவங்க. இதுல ஒரு 25, 30, 35 இந்த வயசுக்கு உட்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து இதற்கு முன்னாடி வந்துட்டு பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ் எல்லாம் போய் உட்காந்து பேசும்போது பெரிய அங்கீகாரமோ இல்ல ஒரு பெரிய வரவேற்போ இல்ல. இன்னைக்கு அதே நபர்கள் வந்துட்டு ஒரு கட்சியில ஒரு பொறுப்பா கட்சியினுடைய துண்டெல்லாம் போட்டுட்டு போய் உட்கார்ற அளவுக்கு வருது. மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் பார்த்து வந்துட்டு தம்பி இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அமைதியா இருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க போது இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அந்த கட்சியில இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு வந்துட்டு முட்டையை வந்துட்டு அவரோட தலைவர் மேல அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட முடியும்னு நம்ம நீங்க நினைக்கிறீங்களா? அது என்னடா சொன்ன அவன்? வரும் பீஸ் அழகா வரும். வண்டி மேல வந்து பாடி தெரியற மாதிரி வரும். சும்மா விடுற உள்ள சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சத்தோட சொல்றேன்.